வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து சிறப்பான, தரமான சம்பவத்த வந்து செஞ்சிருக்காருங்க. என்ன நடந்திருக்குன்னா, சென்னையில எக்மோர்ல தாய், சேய் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனை இருக்கு பார்த்தீங்களா? எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஆய்வுகளை வந்து மேற்கொண்டிருக்காருங்க. ஆய்வுகளை மட்டும் மேற்கொள்ளாம, அங்க போயிட்டு தாய்மார்களை சந்திச்சு, அங்க புதிதாக பிறந்திருக்கக்கூடிய பச்சிளம் குழந்தைகளை தூக்கி, அவரு கொஞ்சிருக்கக்கூடிய வீடியோக்கள் தான் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அத்தன பேர் வந்து பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. அவ்ளோ பாராட்டுகள் வந்து கிடைச்சுக்கிட்டு இருக்கு. சூப்பர்ன்ட்டு இந்த இடத்துல வந்து பொருட்படுத்தலாம். ஸோ விஜய் அவர்களும் நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களும் அதே பேபி ஹாஸ்பிட்டல்ல பிறந்தவர் தாங்க. இப்போ அதே பேபி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு முதல்வரா அவர் இந்த மாதிரி ஆய்வுகளை மேற்கொண்டு இருக்கிறது அவருக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் ஆயிருக்கும். மாற்று கருத்தே கிடையாது. இதை தாண்டி அவர் ஏன் திடீர்னு அந்த பேபி ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு? என்ன ரீசன் பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, இந்த சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருந்தது. அந்த வீடியோவில் என்ன குற்றச்சாட்டு பதிவேற்றம் செஞ்சிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி எங்ககிட்ட எல்லாத்துக்கும் காசு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டு இருந்தது. நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு இருந்தது அந்த வீடியோவில். ஸோ உங்ககிட்ட நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நல்லா முதல்வர் அவர்களுடைய பார்வைக்கு வந்து போயிருக்கும் என்னமோ. அதனால முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து நேரில் ஆய்வுக்கு வந்து போயிட்டாருங்க. போனவர் நான் முன்ன சொன்னேன் பார்த்தீங்களா, அது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணியிருந்தாரு. அங்கே போயிட்டு குழந்தைகளை தூக்கி அங்கே கொஞ்சிருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது கூடவே முதல்வர் விஜய் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் இருப்பாங்க இல்லையா, இந்த பச்சிளம் குழந்தைகளை வந்து பெற்றிருக்கக்கூடிய அந்த தாய்மார்கள் கிட்ட வந்து ஓப்பனாக கொஸ்டின் கேட்டிருக்காரு. இங்கே வந்து எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக நடக்குதா, எல்லாத்தையும் முறையாக செய்கிறாங்களா, ஏதாச்சும் குற்றச்சாட்டு இருக்கா அப்படின்ட்டு அந்த தாய்மார்கள் கிட்ட விஜய் அவர்கள் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கேட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் சூப்பரன்ட்டு இந்த இடத்துல வந்து பொருட்படுத்தலாங்க. ஒரு சிஎம் டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நோயாளிகளை அங்க இருக்கக்கூடிய தாய்மார்களை வந்து சந்திச்சு இந்த மாதிரி குறைநிறைகளை வந்து கேட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயம் பாராட்டத்தக்க ஒரு விஷயங்க. இந்த மாதிரி எல்லா துறைகள்லையும் இப்போ வந்து ரைடு இந்த மாதிரி ஆய்வுகள் மேற்கொள்றது சூப்பரன்ட்டே சொல்ல முடியும். ஏன்னா நம்ம பொதுமக்களுக்கு வந்து தேவையான விஷயம் கரெக்டா வந்து கிடைக்கும் இல்லையா? கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் சொல்லும்போது இங்க நிறைய பேர் ஒழுங்கா இருக்காங்க. பட் ஒரு சிலதுங்க சரியா ஒர்க் பண்றது கிடையாது. மக்களுடைய பணத்தை தின்றது, வந்து வேலை செய்யாம மத்த வேலையை வந்து பாக்குறது, அது போன்றதுகளும் இருக்குதுங்க இல்லையா? அது போன்றவர்களுக்கு இது போன்ற ஆய்வுகள் தான் கரெக்டா இருக்கும். அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. இந்த முதல்வர் அவர்கள் விஜய் அவர்கள் இந்த ஒரு ஆய்வு மட்டும் பண்ணலங்க. இதுக்கு முன்னாடி நெமிலில இந்த கடல் நீர் டீசாலினேட் பிளான்ட் இருக்கு பாத்தீங்களா? கடல் நீர் சுத்திகரிப்பு செஞ்சு மக்களுக்கு குடிநீரா தரக்கூடிய அந்த பிளான்ட்டுக்கும் போயிட்டு ஆய்வுகளை அந்த இடத்துல வந்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து பண்ணியிருந்தாரு. இவையெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஒரு வாட்டி நீங்களே பாருங்களேன், ஒரு எக்மோர் ஹாஸ்பிட்டல்ல ஆய்வுகள் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள், அழகா குழந்தையை தூக்கி கொஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள், எத்தனை தாய்மார்கள் ஆனந்த கண்ணீர்ல முதல் அவர்களை பார்த்து அழுகுறாங்கன்றத ஒன்ஸ் நீங்களே பாருங்களேன். என்ன மக்களே, பார்த்தீங்களா? எவ்வளவு கியூட்டா, எவ்வளவு சூப்பரா இருந்தது. உங்களுடைய வாழ்த்துக்கள வந்து பதிவு பண்ணுங்க. இது போன்ற விஷயங்கள் உண்மையாவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். வாழ்த்தக்கூடிய ஒரு விஷயம். உங்களுடைய வாழ்த்துக்கள வந்து பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்கள அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.